இப்போ என்னன்னா இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல மாஸ்டர் வந்து கேட்குறாரு என்னன்னா யாராவது லீவ் போட்டிருக்கீங்கன்ட்டு. அது என்னன்னா சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நம்ம ஃபிலிம் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து பேசுகிற மாதிரி ஒரு கான்செப்ட் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கான்செப்ட் பார்க்கலாம். ஆப்சன்டீஸ் வந்துட்டு விஜயகாந்த், ஜனராஜ். சார் வணக்கம் சார். நேற்று நான் ஒரு மேட்சுக்கு போயிருந்தேன். அங்க என்ன கேப்டனா போட்டாங்க. ஏன் இப்போ உன்ன கேப்டனா போட்டாங்க? குறுக்க பேசாத, கோவம் வந்துடும். சரி சொல்லு. அங்க நான் ஒரு 3 ரூல் போட்டேன். என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க. அப்படி என்ன போட்ட நீ? முதல்ல நீல சட்டைக்கு பதிலா காக்கி சட்டை கொடுக்க சொன்னேன். ஏன் சட்டையை கிழிச்சிட்டாங்க. ரைட்டு தான். பேட்டுக்கு பதிலா துப்பாக்கி கொடுக்க சொன்னேன். என்ன சுட்டுட்டாங்க. கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. அப்புறம் பாலுக்கு பதிலா பாம்பு கொடுக்க சொன்னேன். நீ வளர்க்கவே மாட்டேன், விட்டா நீ இந்தியாவை அழிச்சிடுவ. உட்காரு. பார்த்தா அடுத்ததா ஜனகராஜ் வந்து நேற்று வரல. அவர்கிட்ட கேக்குறாங்க ஏன்னு. அவர் என்ன சொல்றாரு? நல்லா இருக்கேன். ஏன் பண்ணிட்டு வரல? அந்த டாக்டர் அந்த நாய் கட்டிட்டு சார். அந்த நாய் அடிக்கலான்னு கல் எடுத்துட்டு போனேன். அந்த கல் எடுத்து போய் அடிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த நாய் என்னையே கட்டிட்டு சார். சரி தம்பி, அந்த நாய் எப்படி குறைச்சது? சரி விடு, விட்டா நீ என்ன கடிச்சிருவேன். வணக்கம் சார். இப்போ வந்து மறுபடியும் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. சார் வந்து கிளாஸ்ல கேட்கிறாரு, நேற்று எடுத்த பாடம் வந்து நேற்று என்ன எடுத்தேன் யாருக்கு தெரியும், யாரெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இப்போ பிரகாஷ் ராஜ். தம்பி பிரகாஷ் ராஜ் எந்திரிச்சு சொல்லிப்பா, நீ சொல்லி கொடுத்த பாடத்தை. தப்பு 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 அதெல்லாம் நீ ஏன் கேட்கற? அதெல்லாம் நீ கேட்கற. முத்துப்பாண்டி கோட்டரி. அடுத்ததா பல்ராம் நாயுடு கிட்ட கேக்குறாங்க. அவரு என்ன பார்த்து யாரா லைட் ஆன் சொல்றது? யாரா நீ? இவன் விட்டா நம்மள கம்பின்னு வச்சிருவான். இவன் விட்டுருவான். ஏய் போடா, உன் எதுவும் கேட்கலடா. சிலம்பரசன் வராரு. சிலம்பரசன் என்ன ஆக்ஷன்ல பண்றதுன்னு பார்க்கலாம். சொல்லுப்பா சிலம்பரசா. Sir, I want to say something. சொல்லுப்பா, அதான் கேக்குறேன். Sir, I want to say something. சொல்லியா? Sir, எனக்கு நடிக்க தெரியாது சார். எங்க அப்பா எனக்கு சொல்லி தரல. நான் நடிக்க சொன்னா பாட்ட சொல்லப்பா. என்ன தெரியுமா உனக்கு? அதோட பெயின் தெரியுமா உனக்கு? சொல்லிட்டா, அதோட பெயின்டா. படிப்புக்கும் காதலுக்கும் சம்மதமே இல்லடா. நீ என்ன சம்மதம்லாம் பேசிட்டு இருக்க? ஓகே, அடுத்ததான் வந்து நம்ம காதல் கொண்ட தனுஷ் வராரு. தம்பி சொல்லுப்பா. சார் சார் வேணாம் சார். ஏன்டா கத்துற? சார் இந்த திவ்யா இருக்காள, எனக்கு சொல்லி தரல சார். நான் சொல்லி கொடுத்துறேடா. சார் அது எனக்கு தெரியாது சார். விட்டுருங்க சார். அழாத அழாத, பாவம் மனநோயாளியா இருக்கும் போல. அடுத்து நம்ம இந்த இடத்துலயே பெரிய ஆளு சிவகுமார் சார். அவர் எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம். சிவகுமார் சார் கொஞ்சம் எப்படி சொல்லுங்க. பாத்தியாரையா கொஞ்சம் சொல்லுங்க. பிபி டேப்லெட் சாப்பிட வந்துட்டீங்களா? என் வாய்ஸே அப்படிதான். நான் எவ்வளோ நம்பிக்கையா இருந்தேன், நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு கடைசியில என்கிட்டயே கேள்வி கேட்டு இப்ப என்ன ஏமாத்திட்டீங்களே ஐயா. உங்ககிட்ட கேள்வி கேட்காம நானா எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஐயா யோ ஐயா, நீங்க எடுத்த பாடத்தப்ப நான் பின்னாடி உட்காந்து தூங்கிட்டு இருந்தேன் ஐயா, தூங்கிட்டு இருந்தேன். நீங்கெல்லாம் நல்லா வருவப்பா. உட்காரப்பா உட்காரப்பா. அடுத்து குண்டுமணி. வணக்கம் சார். ஏன்டா குதிக்கிற? வைப்ரேஷன் மோட் ஆயிடுச்சு சார். ஏய் ப்ரொஃபைல மாத்துறா சார். சைலண்ட் மோட் ஒர்க் ஆக மாட்டேங்குது சார். அப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணி உள்ள வை. ஏன் சார்? நீ பேச வேண்டாம், உட்காரு. ஓகே சார். ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாதா? தெரிஞ்ச விஷயத்தையே. அடுத்ததா நம்ம கமலஹாசன் சார் பேச போறாரு. சாரி கமலஹாசன் சார் சொல்லுங்க, நேற்று நடத்த பாடத்தை. சார் எனக்கு பாதி தான் சார் தெரியும். பரவாயில்லப்பா, நீ ஏன் பாதி தெரியும் சொல்லு. சொல்லுப்பா.
நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா தம்பி அபிராமி அபிராமியா அபிராமி அம்பிகா பண்ணிட்டுக்கிறேன். அபிராமி மலையில இருந்து குளிச்சுட்டா சார். நல்லதுதான், உங்ககிட்ட மாட்டா செத்து போயிருப்பா. இப்ப உட்கார் உட்கார். அடுத்ததா தெய்வ திருமகன் விக்ரம். இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, நேர்த்திருப்பாங்க. அடுத்ததா தெய்வ திருமகள் விக்ரம். கரெக்ட் தான்பா, சொல்லுப்பா. இல்ல நான் அப்புறம் அட சொல்றா. கிருஷ்ணாவா போயிச்சா? சரி உட்கார். இவன் தனுஷ் கூட சேர்ந்தவனா போகும்போது. அடுத்து நம்ம ராஜ்கிரண் வராரு. சாரி அஜித் வராரு. அஜித் சார், அஜித் சொல்லுங்க. அது சரித்திரத்தை ஒரு தடவை திருப்பி பாரு. நடுப்பக்கத்துல நசிரியா போட்டோ இருக்குமா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லுப்பா, அதைத்தான் நான் கேக்குறேன். நாம வாழணும்னா யார வேணா எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். அதே நீ என்ன சொல்லுங்க. நீ உட்காரு. நம்ம தலை வந்தாரு, அடுத்து நம்ம தளபதி வராரு. பாக்கலாம் அவர் என்ன சொல்றாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் என் உயிரினும் மேலான ரசிகர்களுக்கு என் மனமான்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி வெள்ளுப்பா, ஸ்டேட்ல பேச வேண்டியதா கிளாஸ் ரூம்ல பேசிட்டு இருக்க. என்ன நடக்குறீங்க? என்னை பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வி கேட்ட முதல் நீ தான்டா. டேய், நான் பாடத்தை தானே கேட்டேன், உன்னையா கேட்டேன். சார் கை வச்சுட்டு இருக்க நானும் கால்வாயில காட்டாரு போய்கிட்டே இருப்பேன். இந்த இல்ல போ. இப்போ நான் சூசைட் பாயிண்ட் போக போறோம்ல, அங்க போய் அந்த பாரம்பரிய நிக்கிறேன். அடுத்ததா யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. இப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் வர்றாரு, பார்க்கலாம். கண்ணா வணக்கம் கண்ணா, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்ன சார் இப்படி நின்று இருக்கீங்க? நீ கவிதை சொல்லு. கவிதையா? ஆ. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்லுவேன். நீ அந்த ஒரு தடவை சொல்லியடா. நான் அதான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். கண்ணா, இது சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கல. பார்த்தருவை செத்துருவேன். நீ இப்ப கால் பண்ணிருக்க. நீ கால் பண்ண நேரத்தில் அடுத்து கலகி மாதிரி கத்துற விருன் சக்கரவர்த்தி வர போறாரு. பாக்கலாம் அவர் என்ன பண்றாரு. என்ன வேண்டா கலைச்சது. ஏய், யார் அது கரண்டி ஒண்ணுக்குள்ள விட்டது? ஓ சாரி சார், நீங்க தானா? சொல்லுங்க சார், பாடத்தை சொல்லுங்க. நீங்க அது பாடம் எடுத்தாதான்டா எனக்கு தெரியும். பாடம் எடுக்கலையா? நான் தான் வந்தனே. டேய், அது பக்கத்து கிளாஸ்டா. நாட்டாமா போச்சு. யோ, நான் வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி என்கிட்ட கேட்டல் வையேன், அவ்வளவுதான், நீ வெளியே ஓடி போயிரு. இது வெளிப்பட்டு வராங்கப்பா, நான் போறேன். எல்லாம் பாத்துக்கோங்க. நம்ம வயசுலயே மூத்தவர் வராரு, சாலமன் பாப்பையா. யாரும் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட வேணாம், இது சொல்லிட்டா பாடி ரொம்ப வீக். சாலமன் பாப்பையா சார், சொல்லுங்க சார். அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அழகான பெண்களே, பேரழகான ஆண்கள், அழகான பெண்களையும் சொல்லியிருக்கும் போது கை கட்டியிருக்கலாம் இல்ல. பாவம், அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை போல. பேரழகான ஆண்களையும் சொல்லும் போது அவங்க கை தட்டுறாங்கல்ல. இதைத்தான் முன்னோர்கள் மூட நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்பா திருக்குறள் புக்க படிச்சியா இப்படி பேசிட்டு இருக்க? இப்போ பல நடிகர்கள் வந்து பேசுறாங்க, போனாங்க, எதுவும் சரியா பேசல. இப்ப ஒரு குழந்தை வரப்போகுது, அது எப்படி அந்த கவிதையை சொல்லுதுன்னு பாப்போம். Good morning, sir. Good evening. Good evening. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பதில் சொல்லுங்கப்பா. சொல்லுதா? சொல்லுப்பா, சொல்லு. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேல் ஏறிவா, மல்லிகை புகழ்வா. தேங்க்யூ.